தகப்பன் கையில இருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் தூக்கி சுமப்பீரே வாழ்நாள் எல்லாம் தூக்கி சுமப்பீங்க. ஓல்ட் டெஸ்டமென்ட் வாசிக்கும் போதெல்லாம், பழைய ஏற்பாடு வாசிக்கும் போதெல்லாம் அவர் எரிச்சல் உள்ள தேவன், கோபம் கொள்ளுகிற தேவன். நீங்கள் வழியிலே அழியாமல் குமாரன் கோபம் கொள்ளாமலும் கொஞ்ச காலத்துல கோபம் பற்றி எறியும் நல்லா வாசித்த எனக்கு என் பக்கம் வந்த உடனே மட்டும் தகப்பனா மாறிடுறாரு. எங்க இருக்கீங்களா? பழைய ஏற்பாட்டில் நான் ஆண்டவரை பார்க்கிற போதெல்லாம் அவரை மாதிரி கோபம் கொள்கிறவர் யார் இல்லை. கொஞ்சம் பக்கத்துல தேவையில்லாம வந்துட்டாங்க பாருங்க. அந்த உடன்படிக்கை பெட்டியை வந்து கொஞ்சம் தொட்டுட்டாங்க பாருங்க, தொட்டோடனே அடிச்சுட்டார், தூக்கிட்டார். மோசே கொஞ்சம் பேச்சு கேட்காம, சொல் பேச்சு கேட்காம பேச வேண்டியது கண்மலை அடிச்சுட்டான். ஆண்டருக்கு சட்டுன்னு கோபம் வந்து சொன்ன, நீ பாப்படா உள்ள போக மாட்டேன்ட்ட. இருக்கீங்களா? இருக்கீங்களா? ஆண்டு சொன்னாரு 40 வருஷம் அலைய விடுவேன்னார். அலைய விட்டார் பாருங்க. 3 மாசத்துல போய் சேர வேண்டியவன் மேக்சிமம் 3 மாதத்துல கானானுக்குள்ள போக வேண்டியவங்களை இந்த அந்த மேப் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்களேன். அப்படியே திரும்ப வந்த இடத்துக்கு சுத்த விட்டு இருப்பாரு. சொன்னதுல அப்படியே ஸ்ட்ராங்கா நின்னாரு பாருங்க. ஆனா எனக்கு மட்டும் என் பக்கம் வந்த உடனே என் மேல கிருபை நிறைந்தவராக, அன்புள்ளவராக, தயவுள்ளவராக, நீடிய சாந்தமுள்ளவராய், இரக்கம் பெற்றிருக்கிறேன். என் வாழ்க்கையில் அவர் வைத்திருக்கிற கிருபை அவ்வளவு பெரியது. அந்த தகப்பனுக்கு நல்ல கையை உயர்த்தி உங்க கிருபை எங்க மேல எவ்வளவு இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. கிருபை நாயகரே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண் தேவ பிள்ளையே, பெரிய கிருபை கத்தரை அழகா தூக்கி சுமந்துட்டு இருக்கிறார். அந்த டவுட் இருக்குன்னா இன்னைக்கு லைஃப்ல கத்த சொல்ல விரும்புறார். மனுஷங்க உன்னை சுமக்கிறாங்களோ இல்லையோ, உனக்கு அவங்க ஆதரவா இருக்காங்களோ இல்லையோ, பரலோக தகப்பன் உனக்கு ஆதரவா இருக்கிறார். உனக்கு அவன் சப்போர்ட்டா இருக்கிறது மட்டும் இல்ல, உன்னை அணைச்சு கூட்டிட்டு போகல, உன்னை தூக்கி சுமந்துட்டு இருக்கிறார். உன் கூட நடக்கிறத விட அவர் உன்னை தூக்கி சுமந்து அவர் நடந்துட்டு இருக்கிறார். எம்மாவூஸ் சீஷர்களை 8 மைல் தூரம் நடக்க விட்டார். ஆனா உன் லைஃப்ல அவர் சில கிலோமீட்டர் கூட நடக்க விடாதபடி கர்த்தர் உன்னை ஏந்தி தாங்கி கொண்டு இருக்கிற நல்ல தகப்பனோடு கூட இருக்கிறார்.